அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்க சிவன் கோயிலுக்கு சித்தர்கள் நாய் ரூபத்துல வந்து கூட்டிட்டு போறதும் மறுபடியும் கூட்டிட்டு வர ஒரு அற்புதமான கோயில் தான் நீங்க பார்க்க போறோம். இன்னைக்கு சிங்கிரி கோயில் பக்கத்துல ஜெகதீஸ்வரர் கோயில் தான் வந்திருக்கும். இங்க ஒரு அமானுஷமான விஷயம் நடக்குது. காட்டுக்குள்ள வந்து சில சித்தர்கள் வந்து வழிபடுறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து இங்க ஒரு நீரூற்று ஒண்ணு போகுது. என்னதான் வெயில் காய்ஞ்சாலும் சரி, வறண்ட நிலை வந்தாலும் சரி, அந்த நீரூற்று வந்து வத்தாம அப்படியே இருக்கும். அது அதிசயத்தை காட்டுறேன். ஜலகண்டீஸ்வரர் அம்மன் இங்கதான் பிறந்ததா சொல்லப்படுறாங்க. அந்த பாறை இடுக்குல அந்த அம்மன் பிறந்ததால இந்த நீரூற்று வத்தாம வந்துட்டே தான் இருக்கு. இந்த கோயிலோட அதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அம்மன் பிறந்த இடத்துல பால் நிறத்துல காட்சியளிக்கிறதும், ஊற்று தண்ணி வர இடத்துல தெளிவான நீதா காட்சியளிக்குது. இந்த சிவனை வந்து நீங்க வழிபட்டீங்கன்னா திருமண தடை, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரத்தை கொடுக்குறதும், தொழில் சம்பந்தமான நீங்க எந்த பிரச்சனைக்காக வேணாலுமே அது நடத்தி கொடுக்குறதா சொல்லப்படுறாங்க. நாங்க ஆச்சரியப்படுற மாதிரி மரத்துல இருந்து தானா ஊத்தெல்லாம் வர ஆரம்பிச்சு. இந்த மாதிரி அற்புதமான கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வெள்ளூர் கீழரசம்பட்டு நரசிம்ம சிங்கிரி கோயில இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு நீங்க வந்து அம்மாவாசை நேரத்திலே ஆத்தாவும் கோவிலே ஆடுதடி ஊஞ்சல் ஒண்ணு அங்காளித்தாயே அம்மா ஆட்டி